ஆறுதலாக தங்க நகைகள் எல்லாம் வாங்கி கொண்டு தான் போவோம். இதில் நடுவில் இருக்குல்ல, எடுங்க. இது நடுவில் இருக்கு, எடுங்க. இல்லைங்க இல்லைங்க வரும். ரைட், அதை போடுங்க. இந்த அக்ஷய திருதி நாளில் வந்து இந்த நகை வாங்கணும்னு சொல்லி அந்த ஒரு வழக்கம் கொண்டு வந்தது. இது வந்துன்னா இது ஒரு பாரம்பரியமாக, இது ஒரு என்ன சொல்ற, அன்றைய நாள் அக்ஷயதி என்ற ஒரு ஐஸ்வர்யமான நாள். அன்றைய நாள் வந்து தங்கம் தான் வாங்கணும்னு இல்லை. இந்த கடையை பாருங்க எப்படி இருக்காண்டு, மொச்சு போய் நிற்கிறாங்க, அந்த அளவுக்கு மக்கள் நிற்கிறாங்க. அக்ஷய திருதியை முன்னிட்டு நகை வாங்கியிருந்தேன். 3 மூக்கு மின்னி வந்து வாங்கினேன். இன்றைக்கு எங்களுக்கு வந்து ஒரு என்னது ஒரு கிஃப்ட்டு. அக்ஷய திருதியை முன்னிட்டு வந்து எந்த நகை கடைக்குள்ளே பாருங்கள் இவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த நகை கடைக்குள்ளே இவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க தங்கம் வாங்குற. இப்போ நான் போகிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்தூரியார் வீதி. இந்த கஸ்தூரியார் வீதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக நகைக்கடைகள் எல்லாமே வந்து இருக்கிற பகுதி வந்து இந்த முக்கத்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரியாக்கள் போகிறோடைய அம்மாவுக்கு வந்து இது இப்படி வண்டிகன் மைதிலி யூஎஸ் பாருங்க. வெளியில் பாருங்க இவ்வளோ சிறப்பாக வாழைக்குள்ளையெல்லாம் கட்டி நிறைய மக்கள் நிற்கிறாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னு யாழ்ப்பாணம். இன்றைய நாள் என்ன நாள்னு சொல்லி இலக்கமே தெரியும், அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை என்றாலும் சொல்லி சொன்னாலே யாழ்ப்பாணம் முழுவதுமே வந்து எங்களுடைய மக்கள் நிற்பாங்க. என்னத்துக்காக நிற்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குறதுக்காக. அக்ஷய திருதியில் வந்து தங்கம் வாங்கணுன்றது வந்து ஒரு விதிமுறையாக இருக்குது. என்னத்துக்காக வந்து அக்ஷய திருதியில் வந்து தங்கம் வாங்குறேன்னு சொல்லி எனக்கும் வந்து தெரியல. இன்றைய நாளில் யாழ்ப்பாண நகர பகுதிக்கு வந்து நிற்கிறோம். இப்போ நான் போகிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்தூரியார் வீதி. இந்த கஸ்தூரியார் வீதி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக நகைக்கடைகள் எல்லாமே வந்து இருக்கிற பகுதி வந்து கஸ்தூரியார் வீதி தான். இன்றைய நாளில் இந்த அக்ஷய திருதி நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கம் என்ன விலை விற்கிது, 24 கேரட் தங்கம் என்ன விலை, 22 கேரட் தங்கம் என்ன விலை, மக்கள் வந்து எப்படி வாராங்க இந்த நகைகளை வாங்குறதுக்காக, எவ்வளோ பேர் வாராங்க, எப்படி வாராங்க, வாங்கிட்டு போகிறாங்களா என்ற மாதிரி வந்து காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், நகைக்கடைகள் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாலைகள் எல்லாமே வந்து கட்டி அந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்குது பாருங்கள். எல்லா நகைக்கடைகள்லையும் வந்து அவ்வளோ அலங்கரித்து வச்சுக்காங்க. இங்கே பாருங்க, இடைக்க ரோட்டையெல்லாம் ப்ளாக் பண்ணியெல்லாம் பேனர் எல்லாம் கட்டி வச்சுக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டமாக வந்து இந்த நகைகள் எல்லாம் வாங்குறதுக்காக வாராங்க. இங்கே பாருங்க, நகரவே இல்லாத அளவுக்கு மக்கள் கூட்டம் நிற்கிறாங்க. ஒரு நகைக்கடையை பாருங்க, இது வந்து நியூ லலிதா ஜுவல்லரின்னு சொல்லி இந்த நகைக்கடைக்குள்ளே பாருங்க இவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இங்கே பாருங்க, இந்த நகைக்கடைக்குள்ளே இவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க தங்கம் வாங்குறதுக்காகன்னு பாருங்க. அப்படியே நாங்கள் ஒவ்வொரு நகைக்கடைகளையும் வந்து போய் பார்ப்போம், என்ன மாதிரி மக்கள் வராங்க இந்த நகைகள் வாங்குறதுக்காக என்று சொல்லி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நகைக்கடைகள் உரிமையாளருடைய கதைப்போம். என்ன அக்ஷய திருதியை மட்டுமே தங்கம் வாங்குறது, இந்த மாதிரியான சில விடயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். இங்கே பாருங்கள், நியூ நதியா நகை மாடம் என்று சொல்லி இந்த நேரம் மேலே பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா பேனர் எல்லாமே வந்து கட்டிக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா மைதிலி ஜுவல்லர்ஸ் பாருங்கள், பெரிய பெரிய மாலை எல்லாம் போட்டு வாழை குலைகள் எல்லாமே வந்து காட்டி எந்த அளவுக்கு அந்த அக்ஷய திருதியினால் வந்து சிறப்பாக செய்கிறாங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், முழுக்க ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு கோயில் திருவிழாண்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. இங்கே பாருங்க, வெளியில் எல்லாம் வந்து இந்த கும்பங்கள் எல்லாமே வந்து வச்சு நிறைய மக்கள் வந்து போகிறாங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒவ்வொரு நகைக்கடைகளும் வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்குது. மாலைகள் எல்லாம் கட்டி, வாழைக்குலைகள் எல்லாம் கட்டி, அதிகமாக இந்த நகைகள் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக பெண்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மேகு. ஏன்னா நகைகளுக்கு வந்து பிரியர்கள் வந்து பெண்கள் அண்ணே. இங்கே பாருங்கள், மைதிலி யூஎஸ் பாருங்கள், வெளியில் பாருங்கள் இவ்வளோ சிறப்பாக வாழைக்குலைகள் எல்லாம் கட்டி நிறைய மக்கள் நிற்கிறாங்க. இந்த வீதி முழுவதுமே வந்து ஒரு திருவிழா அப்படி நடக்குமோ அப்படித்தான் நடக்குது. இது லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். இங்கே பாருங்கள், நாங்கள் நகையுடைய விலையை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இந்த கடைகளை வந்து காட்டிக்கொள்கிறேன். எல்லாமே வந்து அவ்வளோ என்ன சொல்கிறேங்க, எல்லாம் பிஸியாக இருக்குது. சின்ன சின்ன கடைகள் இருந்தாலும் பாருங்கள் அவ்வளோ பிஸியாக இருக்குன்னு பாருங்கள். குட்டி குட்டி கடைகள் இருந்தாலும் சரி அவ்வளோ பிஸியாக இருக்குது. இங்கே பாருங்க, அருள்நிலா நகை மாளிகை, பொன்னரசி நகையகம் எல்லாமே வந்து அவ்வளோ சிறப்பாக வந்து செய்கிறாங்க.
சில சில நகை கடைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பந்தல் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வேறுங்க எவ்வளோ நகை கடைன்னு வேறுங்க. இந்த வீதி முழுவதுமே குறிப்பாக கஸ்தூரியார் வீதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நகைக்கடைகள்லாம் முழுக்க நகைக்கடைகள். இங்கே பாருங்க ஸ்ரீகுமரன் நகையகம். இங்கே வேறுங்க ஏதோ ஒரு திருவிழாக்களை வந்த மாதிரி இருக்குது, அப்படித்தான் இருக்குது. இங்கே வேறுங்க பந்தல் எல்லாம் போட்டு அவ்வளோ சிறப்பாக செய்கிறாங்க. இங்கே வேறுங்க வருகின்ற வாடகைக்கு இந்த ஹாய் இங்கே நண்பர்கள் வந்து நண்பன் நகை வாங்க வந்துக்கிறார் சொல்லுங்க. சரி ஓகே. நான் உள்ள போ. இங்கே பாருங்க நிறைய கூடமெல்லாம் வச்சு இங்கே பாருங்க வாராக்களுக்கு எல்லாருக்குமே இந்த கதிரைகள் எல்லாம் போட்டு வெயிட் பண்ணி இருந்து இந்த நகைகள் எல்லாம் வந்து வாங்குறாங்க. இந்த கடையை பாருங்க எப்படி இருக்குண்டு மொச்சு போய் நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் நிற்கிறாங்க. உள்ளுக்கு போகவே இல்லாத கூடக்கு இங்கே பாருங்க நகை பிரியர்கள் எல்லாமே வந்து நகை கடைகள் நிற்கிறாங்க. பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்க. எல்லாருக்குமே வந்து கதிரை போட்டு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து ஓகே. இங்காலையும் பார்ப்போம். இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டர்மிகா நகை கடை. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் பந்தல் எல்லாம் போட்டு நிறைய கூடமெல்லாம் வச்சு நல்லா அழகாக செய்திருக்காங்க. பாருங்க இந்த மாலை ஒன்று சைஸை பாருங்க. இந்த மாலைக்கு எவ்வளோ முடிஞ்சிக்கும் அவ்வளோ பெரிய மாலை வாழை குலைகள் கட்டி. இங்கே பாருங்க உள்ளுக்கு பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்க. எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க பாருங்க. இவ்வளோ பேரும் இருந்து ஆறுதலாக தங்க நகைகள் எல்லாம் வாங்கி கொண்டு தான் போவாங்க. அந்த அளவுக்கு செம்ம பிஸியாக இருக்குது. நெச்சு கூட பார்க்கல அந்த அளவுக்கு பிஸியாக இருக்குது. இங்கே முன்னுக்கு பாருங்கள் என்எஸ்ஆர் நகை மாளிகை பாருங்கள். பெரிய பெரிய மாலைகளெல்லாம் கட்டி அவ்வளோ கிராண்டாக இருக்குது. இன்றைய நாளில் இந்த கடையெல்லாம் வந்து முதலாவது நகைகளோட விலைகள் வந்து கேட்க போகிறோம். அக்ஷயா நகை மாடம்னு சொல்லி அக்ஷய சீட்டில் பாருங்கள் அப்படியா அந்த நிறைய கூடம் எல்லாம் வச்சு வாடிக்கையாளர் வந்து அன்னளவாக வாங்கி கொண்டு போகிறாங்க. இப்போ நாங்கள் இதில் முதலாளிகிட்ட வந்து இன்றைய நகைகள் வந்து என்னென்ன விலைகளில் இன்றைய நாளில் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். போஸ் வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள். என்ன மாதிரி இன்றைய நாள் அக்ஷய திருதி, இந்த அக்ஷய திருதியில் வந்து நகை வாங்கணும் என்ற ஒரு வழக்கம் வந்து என்னதுக்காண்டி வந்தது? இது வந்து அட்சய திதி என்று இந்த நாளில் வந்து பொன் அதாவது வாங்கும்போது அன்றைய நாள் அந்த அட்சய திதியில் வாங்கின பொருட்கள் மேலும் மேலும் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முதல் இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போதான் அது இருக்குது. ஆனால் இப்போ கூடுதலான நாட்கள் அதை நம்பி வாங்குறபடியாக அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அது ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை. ஓகே. இன்றைய நாளில் நகைகள் வந்து என்ன விலையில் போகுது? பவுன் என்ன விலை போகுது? இப்போ போன வருஷத்துக்கு ஒப்புனா இப்போ இந்த வருஷம் வந்து தங்க நகைகள் கூட அதாவது இப்போ ஒரு இன்றைய விலைக்கு வந்து 24 கேரட் வந்து 2,66,000. சில நகைகள் வந்து நாங்கள் 100 வீதம் அந்த விலையில கொடுக்குறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வந்து புதுசாக இன்றைக்கு இந்த கிளை ஆரம்பித்தபடியா நாங்கள் 2 கிராமுக்கு உட்பட்ட அனைத்து நகைகளையும் வந்து உற்பத்தி விலையில கொடுக்குறோம். அதாவது சேதாரம் கூலி இல்லாமல் கொடுக்குறோம். ஏன்னு சொன்னால் எங்களோட புதுக்கடை ஓப்பன் பண்ண சந்தோஷத்தில் நாங்கள் இன்றைக்கு ஓப்பனிங் கூட இந்த கடை இன்றைக்கு எங்களுக்கு முன்னுக்கு ஒரு பிரான்ச் இருக்கு. சரி ஓகே. ரெண்டாவது கிளை ரைட். ஓகே. நகையோட விலை என்ன மாதிரி முதல் இருந்த விட இப்போ அதிகரிச்சிருக்கு. ஆனால் இப்போ ஒரு 2 வீக்ஸுக்கு முதல் இதை விட 2,87,000 போனது இப்போ 2,66 இருக்கு. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் கூடும் குறையும் பண்ணதை பற்றி நாங்கள் முடிவு செய்யலாது. அது சரி. ஆனால் சில இந்த முறை யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அட்சய திதின்றது அந்த வருஷம் தீபாவளி மாதிரி இதையும் ஒரு நாளாக கொண்டாடுறது ஒரு திருவிழா மாதிரி இருக்கு. ஓகே. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றியா. ஓகே பாய். ஓகே. சின்ன இது அவங்களுடைய 2வது பிரான்ச்சா. ஓகே. நாங்கள் இனி மற்ற இடங்களில் வேறு கடைகள்லையும் வந்து கதைப்போம். இப்போ அடுத்ததாக வந்துக்கிற நகைக்கடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்எஸ்ஆர் ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்தூரியார் வீதியில் நிற்கிது. நாங்கள் எங்கள் உள்ளுக்கு போவோம். எப்படி மக்கள் வந்துக்கிறாங்க நகையுடைய விலையை வந்து கேட்டு தெரிஞ்சு விடுவோம். பாருங்கள் இங்கே நிறைய மக்கள் நிற்கிறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள்
நிறைய பேர் வந்து தங்கம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். இன்றைய நாள் அக்ஷய திருதி. இந்த அக்ஷய திருதி நாளில் வந்து இந்த நகை வாங்கணும்னு சொல்லி அந்த ஒரு வழக்கம் கொண்டு வந்தது. இது வந்து என்ன, இது ஒரு பாரம்பரியமா, இது ஒரு என்ன சொல்ற அன்றைய நாள் அக்ஷயதி என்ற ஒரு ஐஸ்வர்யமான நாள். அன்றைய நாள் வந்து தங்கம் தான் வாங்கணும் இல்லை, அதில் இந்த ஐஸ்வர்யமான இப்போ நான் என்ன சொல்ல லட்சுமியான பொருட்கள் வேண்டிய இப்போ உப்போ மஞ்சளோ எதுவும் வாங்கி கொள்ளலாம். அதில் ஒரு பொருளாக தங்கமும் இருக்குது. லட்சுமிகரமான பொருளில் வந்து தங்கம் வந்து ஒரு முக்கியத்துவம். அப்போ அதை வந்து எல்லாரும் ஒரு புனிதமாக பார்க்குறபடியாக இப்போ தங்கத்தையும் வேண்டி சரி இப்போ தங்கம் வேண்டாமல் பெரிய அளவில் வேண்டவும் இல்லை, சின்ன ஒரு சின்ன 10,000 5,000 சின்ன தங்கத்தை வேணாலும் அன்றைய நாள் தங்கம் வேணும், தங்கம் பெருகுமென்னு சொல்லுவாங்க. அதனால பாரம்பரியமாக நாங்கள் அதை கடைப்பிடிக்கிறோம். அதே கஸ்டமர்ஸ் அப்படி எங்களை சர்வீஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து வேண்டி. இன்றைய நாள் எப்படி தங்கத்துடைய விலைகள் வந்து எப்படி இருக்குது? இன்றைய நாள் தங்கத்தில் விலை வந்தோன்னா 24 கேரட் வந்து 2,66,000 போகுது. 22 கேரட் வந்து 2,43,000 போகுது. முதல் இருந்ததை விட குறைஞ்சிருக்கு. அவளையே முதல் இருந்த காட்டி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 17,000 கிட்ட பவுன் குறைஞ்சிருக்கு. பவுன்லாம் குறைஞ்சிருக்கு. இனியும் குறைய வாய்ப்பு இருக்கு, அப்படி கூட வாய்ப்பு இருக்கு. குறையலாம்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு, ஆனால் சொல்ல முடியல. ஏன்டா வேர்ல்ட் மார்க்கெட் தான் அது வந்து சரியான விலை. இன்றைக்கு ஒரு விலை, நாளைக்கு ஒரு விலை, அதோட கூடலாம் குறையலாம். ஒரு கேள்விக்குறியில தான் இருக்கு. மக்களுக்கு இடையிலையும் எங்களுக்கு இடையிலையும் ஒரு கேள்விக்குறியில தான் இருக்குது, ஆனால் சரியா சொல்ல முடியல. இன்றைய நாள் எப்படி மக்கள் எப்படி வராங்க? நகைகள் வாங்குறதுக்காக ஒரு ஆர்வமாக வராங்களா? ஆமா, ஆர்வம். வாடிக்கையாளர்கள் புது புது வாடிக்கையாளர்லாம் வராங்க. அன்றைய நாள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் எங்களை என்ன செய்யறது, எங்களோட சர்வீஸுக்கு ஏற்ற மாதிரி வராங்க. பிரச்சனை இல்லை, எங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்கு தானே. ஓகே ஓகே, நீங்க உங்களோட பிசினஸ் பாருங்க. ஓகே, நன்றி. ஓகே, இன்னசார் ஜுவல்லரில் வந்து நகையுடைய விலை நிலவரங்கள் வந்து கேட்டோம். ஒரு சில நகை கடைகளில் வந்து இன்னும் ஒரு சில நகை கடைகளில் வந்து விலை நிலவரங்களை வந்து வழியாக கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். ஏன்னா எல்லா கடைகள்லையும் வந்து ஒரே விலை தான் விற்கிதா, இல்லாட்டி கூடக்கூடிய விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு கடைகள்லையும் வந்து பார்க்குறோம், நிறைய மக்கள் நிற்கிறாங்க. ஏன்னா நிறைய மக்கள் நிற்கிறாங்க. ஒவ்வொரு கடைகள்லையும் நல்ல விசாலமாக நல்ல அழகாக ஒரு மங்களகரமாக வந்து நிறைய விஷயங்களை வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. பார்க்கலாம் இன்றைய நாளில். இந்த இடம் எல்லாருக்குமே தெரியும், யாழ்ப்பாணத்திலேயே மிகப்பெரிய ஒரு நகைக்கடை என்று சொல்லலாம். ஸ்ரீநதியா நகை மாளிகை. இந்த கட்டிட தொகுதி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பரிச்சயமான ஒரு கட்டிட தொகுதி. இங்கேயும் வந்து பாருங்கள் எவ்வளவு மக்கள் வந்துருக்காங்க. பார்ப்போம் நாங்கள் உள்ளுக்கு போய் என்ன மாதிரி மக்கள்லாம் வந்திருக்காங்க சொல்லி பாருங்கள். ஏராளமான நிறைய மக்கள் இன்றைக்கு இந்த தங்கம் வாங்குறதுக்காக நகை வாங்குறதுக்காக எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, இந்த நகை வந்து பார்த்தீங்கன்னா சத்யா ஜுவல்லர்ஸ் என்று சொல்லி இங்கேயும் ஏராளமான மக்கள் நிற்கிற மாதிரி இருக்குது. இது வந்து இது புதுசாக திறக்கப்பட்ட ஒரு நகை கடை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கு வந்து அக்ஷய திருதி என்றபடியாக எங்களுடைய வீட்டுக்காரருக்கும் நான் ஏதாவது சின்னதாக ஒரு நகை ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. பெரிய அளவிலான்னு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்னதாக ஒரு மூக்குத்தி ஒரு 5,000 6,000 8,000 வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மாக்கும் மனைவிக்கும் 2 மூக்குத்தி வாங்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இதுக்காக நான் போகிற கடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராயா சினிமா இருக்குது. இந்த ராயா சினிமாவுக்கு முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஸ்ரீராம் ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லி இந்த கடையில் நான் வந்து இன்றைய நாளில் தங்கம் வாங்க போகிறேன். ஏற்கனவே வந்து நகைகள் வாங்குகிற கடையும் இந்த கடை தான். அதனால தான் இங்கே இன்றைக்கு தங்க நகை வாங்கலாம்னு வந்துக்கிறேன். ஓகே, நம்மளோட மூக்கு மினி வந்துடுது. என்னென்ன விலைகள் இருந்து ஸ்டார்டிங்கில்? 3,000 ஸ்டார்ட் பண்ணுது. 3,000 ஸ்டார்ட் ஆகுது. ரைட், ஓகே. என்ன வேறு எனக்கு ஒரு 6,000 7,000 8,000 அதுக்குள்ள. இது என்ன ப்ரைஸ்? இதில் என்ன ப்ரைஸ்? 3,500. 3,500. என்னென்ன ஒரு 2-3 காட்டன் பாப். இது சிவத்தக்கல்ல வச்சு நல்லா இருக்குண்ணே. வெளியிடுவோம், இதுக்கு வெளியிடுவோம். இது நல்லா இது என்ன ப்ரைஸ்? இது கொஞ்சம் பழைய மாதிரி என்ன? எவ்வளோ வரும்? 6,000. இது எடு.
இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குண்ணே. ஒரு 4-5 கல் வச்சுருக்குண்ணே. வெள்ளையும் சிவப்பும் வச்சுருக்கு. ஓகே, 5 கல் வச்சுருக்கு பாருங்க அப்படி இருக்குன்னு. சரி, இதில் 2 தான். யூடியூப் சேனல் மது விலாக்ஸ். 2 அம்மா கொண்டு ஒய்ஃபு கொண்டு ஒரே மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். பாருங்க, இந்த மின்னி தான். இது எவ்வளோ 6000மா? 5000 கிட்ட வருங்க. அப்படியே இருக்குண்ணா, சின்னதான் ஆனால் அப்படியே இருக்கு. ஓகே, நாம் வாங்குகிற நகை இதில் ஒரு மூக்குத்திக்கு பில்லு 5000. இதில் 2 மூக்குத்தி வண்டிங்க, மொத்தமாக 3 மூக்குத்தி வண்டிங்க. 3 பேருக்கு உண்டு, அம்மாவுக்கு உண்டு, ஒய்ஃபுக்கு உண்டு, மச்சாளுக்கு வேண்டி கொடுப்போம். மொத்தமாக 3 மூக்குத்தி. இது வேறுங்க, இதான் மூக்குத்தி. அடுத்த மூக்குத்தி எங்க? அடுத்த மூக்குத்தி இந்த இருக்குது. இது அம்மாவுக்கு. இந்த மூக்குத்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரியாக்கள் போகிறோடைய அம்மாவுக்கு வந்து இது இப்படி வண்டிக்கன் வட்டமா, மற்றது வகையில் வந்து சின்னாக்கள் வழியாக அவைக்கு வந்து இப்படி வண்டிக்கன் பாருங்கள். ஓகே ஓகே, பேக் பண்ணித்தா. இதுதான் பேக்கிங். ஓகே பாயா. ஓகே, தங்க நகை நாங்கள் 2க்கு வாங்கிட்டோம். ஆக்சுவலி இந்த கதவுலாம் திறந்து விட மாட்டீங்களா? ஓகே, இன்றைய நாளில் அக்ஷய திருதியை முன்னிட்டு நகை வாங்கியிருந்தேன். 3 மூக்கு மின்னி வந்து வாங்கினேன் அம்மாவுக்கு, ஒய்ஃபுக்கு, மச்சாளுக்கு. இன்றைக்கு எங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு அக்ஷய திருதியை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்துருக்காங்க. ஒரு சந்தோஷம், மிக சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ஏதோ பெருசாக இல்லாட்டியும் சின்னதாக மனசுக்கு பிடிக்கிற மாதிரியாக வாங்கி கொடுத்து அதை வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்றைய நாள் அக்ஷய நன்னாளில் எல்லோரும் சொல்லுவாங்க தங்கம் வாங்கணும்னு சொல்லி என்னால் முடிஞ்சதை வாங்கி கொண்டு போகிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்களும் யாராவது இன்றைய நாளில் தங்கம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மது விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அழகான ஒரு காணொளி வாயிலாக சந்திப்பேன். ஓகே, பாய். இப்போ வாங்கின மூக்குத்தி வந்து இப்போ அம்மா கொடுக்க போகிறோம். அம்மா இன்றைக்கு கோயிலில் நிற்கிறா. இன்றைக்கு எங்களோட வைரருடைய 3வது பூசை. இப்போ அம்மா அங்கே நின்று பொங்கி கொண்டிக்கிறா. ஓகே, இதான் எங்களுடைய வைரவர் கோயில். ஏற்கனவே நான் காட்டியிருப்பேன். வைர கோயில் நின்று அம்மா பொங்கி கொண்டிக்கிறா. மம்மி மம்மி இங்கே வா, ஓடியா வா, ஓடியா. இந்த எங்களோட வைர கோயிலில் பொங்கல். இதில் பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, பரதலிங்கம் குடும்பம் 3வது பூசை வந்துங்கிறதா. இதில் வாங்க, என்ன இதில் நடுவில் இருக்குல்ல, அது எடுங்க. நடுவில் இருக்க எடுங்க, இல்லைங்க வரும். ரைட், அதை போடுங்க. மூக்கு மின்னி உங்களை தான் போடுங்க, போடுங்க, அதை காட்டிட்டு போடுங்க. வேணாங்க, அதை தாங்க, இதை தாங்க, காட்டுங்க, அதை தாங்க, இதை தாங்க. ரைட், அதை காட்டுங்க. காட்டி பார்த்தா காட்டி தெரியவே இல்லை. இது வந்து 5 இது வச்சு தானம்மா, 5 இது வச்சது கல் வச்சது. சரி, ஓகே, நீங்கள் அப்புறம் காட்டி போடாத போடுங்க, பரவாயில்ல. வளைவாக்கல்ல வளைவு இப்போக்கு இதுதானம்மா. சரிம்மா, வளைவு வளைஞ்சுது. என்னென்ன படையல் இன்றைக்கு? வடை, உளுந்து வடை, சாம்பார். பாருங்க மக்களை, இந்த அக்ஷய நாளில் எங்களோட கோயில் பொங்கல், புத்தரிசி சோறு, பொங்கல். பாருங்க, வைரருக்கு படைச்சிருக்கு. வைரருக்கு வடை மாலை. மம்மியின் கையாலே வடையெல்லாம் சுட்டு பாருங்க. சிறப்பு பூசை இன்றைக்கு அக்ஷயதியை முன்னிட்டு. என்ன மம்மி, அப்படித்தானே? ஓகே 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 ஓகே. ரோஹரா ரோஹரா. யூடியூப்ல வர போகுது இன்றைக்கு.
தொட்டு கும்பிடலையே எடுக்க